விஜய் வந்தா நல்லா இருக்கும். புதுசா வந்தவங்க வழி விட்டு பார்க்கலாம். அவர் என்ன பண்றாரு, ஏது பண்றாரு. பணத்தை ஆசைக்காகவோ பதவிக்காகவோ வரல, மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு வந்துக்கிறாரு. என்ன நல்லது பண்ணிக்கிறாருன்னா ஏன் சாப்பாடு தின்னு இது பண்ணிக்கிறாரு. அவர் வெளியே வர வேண்டியது இல்லைங்க, வீட்டில இருந்து. பசங்களாம் சேர்ந்து எல்லாம் தப்பு செய்யறது, அது எல்லாத்தையுமே அவர் மேலேயே போட்டா என்ன பண்ண முடியும்? சரி, நல்லா செய்யறாரு, எல்லாத்துக்கும் நல்லா செய்யறாரு. இன்னும் கொஞ்சம் பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும். இப்ப இந்த குழந்தைங்களாம் ரொம்ப அமக்கலம் பண்றானுங்க. அக்கா 2026 யாரு சிஎம் ஆனா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? யாரு சிஎம் இருந்தா இப்போ விஜய் வந்தா நல்லா இருக்கும். விஜயா எதுக்காக? எதுக்காகனா இப்ப ஸ்டாலின் வந்து அவர் ஒன்றுமே பண்ணல. இப்ப புதுசா வந்தவருக்கு வழி விட்டு பார்க்கலாம். அவர் என்ன பண்றாரு, ஏது பண்றாரு. அவரு அது 5 வருஷமா அவர் ஆண்டுட்டாரு. புதுசா வந்தவருக்கு வழி விட்டு பார்க்கப்ப ஆனா விஜய் ஜெயிப்பாருன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு? தெரியல, எல்லாரும் சொல்றாங்க ஜெயிப்பா. இவரும் ஜெயிப்பாருன்னு பார்த்தோமா. அம்மா இருக்கிற வரைக்கும் அம்மா தான் இருந்தாங்க. இப்ப அம்மா இல்லாதனால இவரு வந்துட்டாரு. இப்ப இவருக்கு அப்புறம் விஜய் வந்திருக்காரு. இவர் வருவாரு, அவர் வருவாருன்னா யார் வந்தாலும் ஓகே தான். என் ஓட்டு அவருக்கு தான்ப்பா. அதனால அவருக்கு தான் சிஎம். விஜய் வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. எதுக்காக விஜய் வந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? புதுசா ஒரு மாற்றம் வரும்ல. இது வரைக்கும் எல்லாமே கூட்டணி அந்த மாதிரிலாம் நடந்தது. சரி, இப்போ புதுசா விஜய் வந்தா பண்ணுவாரு. அவ்வளோ ரசிகர்கள்லாம் இருக்காங்க. இன்னொன்னு அவரு நிறைய சம்பாதிச்சிருக்கிறாரு. சரி, அதெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறாருன்னா ஒரு பணத்தை ஆசைக்காகவோ பதவிக்காகவோ வரல, மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு வந்துக்கிறாரு. நிறைய அவர் மேல பழி போட்டாலும் மக்களுக்காக நிக்கிறாரு. வேணான்னு போயிட்டு இருக்கலாம், ஆனா இப்ப வந்திருக்கிறாருல்ல, பண்ணுவாரு. அவர் தான் வருவார். நிறைய தண்ணி பிரச்சனை வருது, அங்கங்க தண்ணி நிக்குது. நிறைய ரவுடிசம் இருக்கு, இங்க இருக்கு. இந்த போதை பழக்கம் அதெல்லாம் கூட இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் போகும்ன்ற மாதிரி ஒரு எண்ணம் எங்களுக்கு. ஓகே, இதெல்லாம் வந்து விஜய் அவர்கள் சரி பண்ணி கொடுத்தா ரொம்ப சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறீங்க? விஜய் வந்தா நல்லா இருக்கும். விஜய் வந்தா நல்லா இருக்குமா? என்ன சார், மூத்த குடிகள் எல்லாருமே வந்து ஏடிஎம்கே சொல்லும்போது எல்லாரையும் பார்த்துட்டோம், இவரையும் பார்ப்போம். அப்படியா? ஆமா, அவருக்கான பல நெருக்கடிகள் வருது. ஒரு நல்லா சமாளிச்சுட்டு வரா. ஆனா ஒரு நெருக்கடி பார்த்துட்டாரு. ஆனா எலெக்ஷனுக்கு ஒரு 10 நாள் தான் இருக்கு அப்படின்னும் போது அவர் வெளியே வர வேண்டியது இல்லைங்க, வீட்டுல இருந்து ஜெயிச்சிருவாரு. அப்படியா? அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன சார், எம்ஜிஆர் ஒரு காமராஜர் மாதிரி, ஒரு முத்துரால் வைத்தியர் மாதிரி. ஓகே, என்ன சார் மாஸ் பண்றீங்க சார்? உங்களோட வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கு. இல்லைங்க, நீங்க வந்து அடுத்த நாளாவது பாருங்க, டோட்டலா எல்லாம் மாறிடும். அப்படியா? ஆனா இதுக்காக திமுக அதிமுக அப்படின்னு சொல்லி கலந்து அவங்க இஷ்டம் தான். உங்களுக்கு நிறைய பணம் இருக்குது, செல்வாக்கு இருக்குது, பண்ணுவாங்க. இவற்றை மக்கள் செல்வாக்கு இருக்கு. சரி, மக்கள் செல்வாக்குன்னா எந்த அளவுக்கு நினைக்கிறீங்க? நீங்க பாக்குறீங்களா, ஒரு இடத்துலயும் பணம் கொடுக்காம வர கூட்டம், தானா சேர்ந்த கூட்டம், தானா வந்துடுவார். விஜய் தான் வரணும் எனக்கு. எதுக்காக? அவர் தான் எங்களுக்கு மெயின். அவர் வந்ததான் ஒரு இதுவாக பண்ணுவாங்க எங்களுக்கு. அவர் வந்துட்டாருச்சியா வாங்கி சாப்பிட எல்லாமே முட்டும், கடையே எல்லாமே முன்னாலும் நாங்கள் சந்தோஷமா வரணும். தளபதி வந்தாலும் எங்கள் ஊரெல்லாம் மாற்றி இள தளபதி உதயசூரியன் தானா? எதுக்காக? அவங்க தான் எங்களுக்கு எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. நல்லா செய்யறாரு, எல்லாத்துக்கும் நல்லா செய்யறாரு, சூப்பரா செய்யறாரு. யார் தான் செய்யறாங்க? யாருன்னா ஒருத்தர் சொல்றாங்களா விஜய் செய்யறாங்களா? விஜயே இல்லை, எனக்கு பிடிக்காது. அது நல்லது, எல்லாம் நல்லது. நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இவர் வந்த பிறகுதான் கொஞ்சம் சலுகையா கிடைக்குது. சரி, அதுக்கப்புறம் வந்து மகளிர் உரிமை தொகை அதுவும் எல்லாம் பண்றாரு. சரி, இங்க உள்ள பிரச்சனைக்கு இதுக்கெல்லாம் தீர்வு கொடுத்திருக்காங்க அப்படின்னு எதனா ஒரு சில பிரச்சனைகளை சொல்ல முடியுமா? இப்போ தண்ணி வந்து தேங்குற பிரச்சனைகளா இருக்கட்டும். அதெல்லாம் அவங்க தான் நல்லா செய்யறாங்க. மாசு இருக்காருல்ல, மாசு அவங்க தான் நல்லா செய்யறாங்க. ஓகே, இந்த காமராஜபுரத்துக்கு ட்ரைனேஜ் ஃபர்ஸ்ட் அவங்க தான் எல்லாம் பண்ணாங்க. வேற எந்த இதுவும் ஒருத்தரும் ஸ்டெப் எடுக்கல. அந்த இது சின்ன மட்டும் ஒரே வாடி காட்டுறீங்களா? உதயசூரியன்றது 2026 யாரு சிஎம்மா வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? முக ஸ்டாலின். எதுக்காக? எந்த முதியோர் செய்து கொடுக்காங்க, சில பேருக்கு படிப்புக்கு செய்யறாங்க, அதான் நல்லா. ஸ்டாலின் தான் வரணும். எதுக்காக? அவர் எல்லாமே எங்களுக்கு நல்லது பண்ணியிருக்காரு லேடிஸ்க்காக, அதனால வரணும் அவர். ஓகே, என்ன மாதிரி நல்லதுன்னு நீங்க சொல்ல வரீங்க? எங்களுக்கு எல்லா விஷயத்துல நல்லது நடந்தது, அதனால அவர் மூலியமா. ஓகே, அதனால இப்போ புதுசா கட்சிகள் ஆரம்பிச்சிட்டாங்க, விஜய் வர போறான்னு சொல்றாங்க. விஜய் வந்தா மட்டும் அவர் என்ன பண்ண போறாரு? இவர் பண்றத அவரும் பண்ண போறாரு. அது அவரே வந்துட்டு அப்புறம் முடிஞ்சு போயிடுச்சுல்ல, அது அவரே வரலாமே. முக ஸ்டாலின் ஐயா வந்து கரெக்டா தான் இருக்கான். எதுக்காக? அவர் நல்லது பண்ணிக்கிறாரு, எவ்வளவு விஷயத்துல. என்ன நல்லது பண்ணிக்கிறாருன்னா ஏன் சாப்பாடு தின்னு இது பண்ணிக்கிறாரு. குழந்தைங்களுக்கு சாப்பாடு இது பண்ணிக்கிறாரு, பெண்களுக்கு நல்ல உதவிலாம் பண்ணிக்கிறாரு. அதான் இந்த மாசம் இது
எவ்வளோ பேர் வயசானவங்க சாப்பாடு கூட காசு இல்லாதப்போ இந்த மாசம் காசு வருது அதை வச்சு சாப்பிட்டுக்கிறாங்க. இனிமேல் நிறைய விஷயம் பண்ணிக்கிறாரு. பேருந்து உங்களுக்கு பஸ் ஆமா அது ஃப்ரீயா கொடுத்துக்கிறாரு. நல்லது செஞ்சுக்கிறாரு. எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவர் வந்தாலும் நல்லா தான் இருக்கும். பிள்ளைங்கள பெற்றவங்கள பிள்ளைங்க தவிர்த்து விட்டு போயிடறாங்க. நம்மளுக்கு யார் சாப்பாடு போடுவாங்கன்னு அப்போ யோசிக்க சொல்ல அந்த 1000 ரூபாய் ஒதுவுதுல அதை வச்சு அவங்க திருப்தியா சாப்பிட்றாங்க. அது போதாதா? அவர் வந்தா கொஞ்சம் நல்லது நடக்கும். அது போதும். அவர் வந்தாதான் கொஞ்சம் நாட்டுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அவ்வளவுதான். வரணும் மேடம், ஸ்டாலினி தான் வரணும். எதுக்காகனா எங்களுக்கு பஸ் ஃப்ரீயா விட்டுருக்காரு. ஒரு நாளைக்கு எங்களால் 100 ரூபாய் ஆகும். எங்களுக்கு வந்து வீடு நாங்கள் பெரும்பாக்கத்துல இருந்து இங்கே வரணும், சென்னைக்கு இப்போ வேலைக்கு வரணும். ஒரு நாளைக்கு 100 ரூபாய் ஆகும் பஸ்ஸுக்கு. இப்போ நாங்கள் ஃப்ரீயா போகிறோம். அதனால எனக்கு இப்போ ஸ்டாலின் வரணும். மாச தொகை பென்ஷன் வருது எனக்கு. அது எனக்கு வீட்டுக்காரர் இல்லை. அது பென்ஷன் தொகை எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்குது. அது அப்புறம் பசங்களாம் இப்போ காலையில் டிஃபன்லாம் போய் சாப்பிட்றாங்க. அவங்கவுங்க வேலைக்கு போகிறவங்க என்ன பண்ணுவாங்க? டிஃபன் செய்ய முடியாத விட்டு போயிடுறாங்க. பிள்ளைங்க கவலையே இப்போ பெரிய கவலையாக இருக்கா. சாப்பிட முடியாது, அவங்க சாப்பிடாத இருக்கிறாங்களே கவலையாக இருக்கா. இப்போ வந்து பெற்றவங்களுக்கு வந்து அந்த கவலை இல்லை. இன்னும் கொஞ்சம் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும். இப்போ இந்த குழந்தைங்களாம் ரொம்ப அனுகூலம் பண்ணுறானுங்க. அதெல்லாம் கேட்குறப்ப கொஞ்சம் இதாக இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் இன்னும் நடவடிக்கை எடுத்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸ்டாலின் தான். எதுக்காக? அவர் எல்லாத்துலேயும் எல்லாம் நல்லா பண்ணுறாருல்ல. எவ்வளோ மக்களுக்கெல்லாம் நல்லது செய்கிறாரு. அது மற்றவங்களுக்கு அது தப்பாக தெரியுது. சரி, அவ்வளோதான். ஆனா இப்ப புதுசா எல்லாருமே வந்திருக்காங்க. சீமானும் சிஎம் ஆக போறேன்னு சொல்றாரு, விஜயும் சொல்றாரு, இபிஎஸ் சொல்றாங்க. இதுதானடா ஒரு ஆசைக்காக. ஓகே, ஆனா இருந்தாலும் கூட 2026ல எம்கே ஸ்டாலின் சிஎம் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆமாண்டா. ஓகேம்மா, நன்றிம்மா. ஏமா அங்கங்க பசங்களாம் சேர்ந்து எல்லாம் தப்பு செய்யறது, அது எல்லாத்தையுமே அவர் மேலேயே போட்டா என்ன பண்ண முடியும்? சரி, என்ன சொல்றது? எல்லாத்துக்குமே அவர் பக்கத்துல உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியும்? நம்ம கையிலயும் கொஞ்சம் இருக்குது இல்ல. கண்டிப்பா லேடிஸ் கையிலயும் கொஞ்சம் இருக்குது. லேடிஸ்ங்களும் பாதுகாப்பா வரணும் போகணும். ஒரு தப்பு நடக்குதுன்னா அந்த தப்புக்கு நம்ம கொஞ்சம் இதுவா பத்திரமா பார்த்து நம்ம சேஃப்டியா வரணும். சரி, எல்லாத்துக்குமே அவரே பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. சரி, 2026 யாரு சிஎம் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே வந்து நல்லா இருக்கும். டிஎம்கேவா? எதுக்காக? இல்லை இப்போ அவங்களுக்கு ரொம்ப அனுபவம். அதே டைமில் வந்து ஒரு நல்ல சீனியரு. அதே டைமில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து அவங்க தான் ஆட்சி வரணும். ஏன்னா பிஜேபி வந்தாலும் பிஜேபிக்கு தமிழ்நாட்டு உள்ளே வரக்கூடாது. எங்களோட கருத்து. பிஜேபிலாம் வந்து அவங்களோட டார்கெட் வேறு மாதிரி வச்சுருக்காங்க. அது சில பேர் வாலிப பிள்ளைங்களுக்கு தெரியாது. சரி, அதனால பிஜேபி உள்ளே வந்தால் தமிழ்நாடே கிடையாது. எல்லாம் வந்து அவங்களுடைய அராஜகம் தான் போயிட்டு இருக்கும். வாலிப பிள்ளைங்க விஜய்க்கு ஆதரவு கொடுக்கறதுல இன்னும் அவங்களுக்கு வந்து அனுபவம் வரணும். சரி, ஆனால் பல கோடி கணக்கு பணம் சொத்து வச்சிருக்கலாம், எல்லாம் வச்சிருக்கலாம். மக்களுடைய ஒரு அணுகுமுறை வந்து அவர்கிட்ட இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த சர்வீஸ் வந்து முன்னாடி சேர்ந்துருக்கணும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சேர்ந்துருக்கணும். சேர்ந்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அதே டைம் இப்போ வந்து அவங்க நடிகர்களே வச்சுங்க. சூர்யா இருக்கிறாரு. இன்னும் நடிகர் நிறைய பேர் வந்து ஏழைகளுக்கு உதவி பண்றாங்க. படிக்கிற விஷயம் முக்கால்வாசி படிக்கிற விஷயம் உதவி பண்றாங்க. பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அவங்களும் வந்து அரசியல் வந்தால் கூட நல்லா இருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து முன்ன அனுபவம் வந்து அந்த ஏழைகளுக்குடைய அனுபவம் வந்து அவங்களுக்கு தெரியும். விஜய்க்குலாம் வந்து வருமானம் அதிகம். அவர் எதனா ஒரு பக்கம் வந்து அவங்க வந்து நிறைய பண்ணலாம். அந்த மூடு இல்லை அவருக்கு. அவர் செய்கிறாரா சில எனக்கு தெரியாது. பட் சேர்ந்து கூட இருக்கலாம். சரி, அதனால வந்து இப்போ காலகட்டம் வந்து டிஎம் வந்தால் நல்லா இருக்கும். ஓகே சார். அவங்க அனுபவசாலி, அதனால் எல்லாமே தெரியும். இவன் நேற்று வந்துட்டு இன்றைக்கி நிற்கணும்னா அது நடக்கிற காரியம் கிடையாது. மக்களும் வந்து இப்போ எல்லாம் உஷாராக இருக்கிறாங்க. இன்றைக்கி நாளைக்கு தோற்றுட்டு போயிட்டாங்கன்னா மறுபடியும் சினிமாவில் நடிக்க போகிறான். நம்ம திமுக தலைவர்லாம் அப்படி கிடையாது. அவர் அடிபட்டு உதப்பட்டு எல்லாம் அனுபவம் பட்டு வந்த ஒரு நல்லது கெட்டது எல்லாமே அந்த குடும்பத்தை சின்ன பையன் பேரன்லேருந்து பேத்தி வரைக்கும் அந்த குடும்பத்தில் எல்லாருக்குமே எல்லாம் தெரியும். அதனால் அவங்கள மாதிரி ஆள் வந்தால் தான் மக்களுக்கு நல்லது. சினிமாக்காரங்கெல்லாம் வந்தால் நாட்டு மக்கள் நல்லது கிடையாது. எடப்பாடி பழனிசாமி வந்தால் நல்லது. எனக்கு சேஞ்ச் இருக்கட்டும் தான் எனக்கு திரும்பவும். இல்லை, இன்னும் 5 வருஷத்தில் கொஞ்சம் லாண்ட் ஆர்டர் நிறைய இஷ்யூ இருந்தது. விஷயங்கள்ல மற்ற விஷயங்களில் ஜனங்களுக்கு பெருசாக பிரச்சனை இல்லை. எல்லாரும் ஆக்சுவலியும் ஊழல் லஞ்சன்றது இருக்க தான் செய்யுது. ஆனால் லாண்ட் ஆர்டர் அதிக இஷ்யூ இருக்க மாதிரி தெரியுது. பாலியல் குற்றங்கள் அந்த மாதிரி விஷயங்கள். போதை நடமாட்டம் அதிகரிக்கணும். போதை மருந்து அது கொஞ்சம் ஆபத்தானது எதிர்காலத்துக்கு. இப்போதைக்கு ஆல்டர்னேட்டிவாக வரக்கூடிய மாதிரி எதுக்கு அவங்களுக்கு கண்டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அது எடப்பாடி அணியாக தான் இருக்க முடியும். ஓகே, ஆனால் அவங்க பாஜக கூட கூட்டணி வச்சிருக்காங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பாஜகன்றது உள்ள வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அவங்க ஏற்கனவே 4 எம்எல்ஏ சீட் அவங்களுக்கு இருக்குது. 2001 அவங்க 96 அவங்க எம்எல்ஏ வச்சுருந்தாங்க. 2001 அவங்களுக்கு எம்எல்ஏ இருந்தது. வர முடியாதுன்னு எப்பயும் எம்எல்ஏ இருக்கிறவங்கள வர மாட்டாங்க, வரக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? சரி, வரக்கூடாதுலாம் யாரையுமே சொல்ல முடியாது. ஒரு கட்சி எந்த கட்சியினாலும் வர தடை செய்யப்பட்ட இயக்கமா அது. இது ஒரு இயக்கம். வரக்கூடாது, இந்தியா ஃபுல்லா இருக்கிறாங்க, நீங்க வரக்கூடாதுன்றீங்க. சரிங்க சார்.
18 ஸ்டேட்ல இன்னும் இருக்காங்க, இந்தியா ஃபுல்லா இருக்காங்க. அதனால அதை தடை செய்யப்பட்ட இயக்கத்தை சொல்லுங்க, ஒரு கட்சியை சொல்ல, ரிஜிஸ்டர்ட் பார்ட்டியை சொல்ல முடியாது. சரிங்க சார். அவங்கள சித்தாந்தங்கள் நமக்கு ஒத்துக்காம இருக்கலாம், அது வேற விஷயங்கள். ஆனா அவங்களும் போட்டிடலாம். அது ஏற்கனவே அவங்களோட எல்லாருமே தானே கூட்டணி வச்சிருக்காங்க. கூட்டணி வச்சிருக்காங்க. ஆனா திமுக ஒரு கடந்த 5 ஆண்டுகளா வந்து பாஜக எதிர்ப்புன்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா கையில எடுக்கிறாங்க. அவங்க திமுக தானே கூட்டணி வச்சிருந்தாங்க ஏற்கனவே. ஆனா இப்போதைக்கு இல்ல வச்சிருந்தாங்கல்ல ஏற்கனவே. 99 இவங்க உச்சகட்டமா ஒரு விஷயத்த சொல்லுவாங்கல்ல, குஜராத் கலவரம், இந்த விஷயங்கள் சொல்லுவாங்க. அது அந்த பீரியட்லயே கூட்டணியில தானே இருந்தது திமுக. அந்த நேரத்திலேயே அவருக்கு அதுக்கு முன்னாடி அந்த கருணாநிதியை அதை வந்து ஆதரிச்சிருக்காரு. ஆர்எஸ் நல்ல இயக்கம்னு சொல்லியிருக்காருன்னு நியூஸ் வருது. மோடி அவர் புகழ்ந்து பேசினாருலாம் வருது. அதனால அப்படி பாரபட்சம்லாம் பார்க்க முடியாது. ஆட்சியில் என்ன பண்ணுறாங்கன்றதான் பார்க்கணும். ஓகே அவ்வளோதான்.